நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐவிஎஃப் இண்டிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் ராஜலட்சுமி, உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு மருத்துவர், விஆர் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம், கேடிசி நகர். ஸோ ஐவிஎஃப் மெயின் இண்டிகேஷன்ஸ் அப்படின்றத நம்ம ப்ராடா மேல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃபேக்டர்ஸ்ல நம்ம பிரிச்சுக்கலாம். மேல் ஃபேக்டர்ஸ் எதுக்காண்டி நம்ம ஐவிஎஃப் சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ செமன் கவுண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கிறது, தட் இஸ் லெஸ் தென் 1 மில்லியன் இருந்தால் அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு ஐவிஎஃப் ரெக்கமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மோட்டிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கு, அதுலயுமே ரேபிட் ப்ரோக்ரசிவ் மோட்டிலிட்டி லெஸ் தென் 5% இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்குமே ஐவிஎஃப் வைக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான இண்டிகேஷன்ஸ் மேல் சைட்ல இருந்து நம்ம ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்றது. ஃபீமேல் சைட் ஃபேக்டர்ஸ்னால எதுக்கெல்லாம் ஐவிஎஃப் சொல்றோம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, மெயினா பாத்தீங்கன்னா லோ ஏஎம்எச், ஸோ அது கருமுட்டையோட இருப்பு பிளஸ் குவாலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஐவிஎஃப் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பிசிஓடி, ஸோ அவங்களுக்கு நம்ம நார்மல் ஓவுலேஷன் இண்டக்ஷன்ல எக் வளர மாட்டேங்குது, இல்ல லோ டோஸ் ஆஃப் நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துமே எக் வளர மாட்டேங்குது அப்படின்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸும் ஐவிஎஃப் வைக்கிறது பெட்டரா இருக்கும். அதே நேரம் எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இல்ல ஓவேரியன் சிஸ்ட் எதனா இருந்து அதனால பார்ஷியல் ஓவரெக்டமி அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்குமே அவங்களோட ஓவேரியன் ரிசர்வ் கம்மியா இருக்கும் அப்படின்றனால அவங்களுமே ஐவிஎஃப் வைக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எண்டோமெட்ரியல் ஃபேக்டர்ஸ், ஸோ சில பேஷண்ட்ஸ் ரொம்ப தின் ஈச்சியா இருக்கும், ஸோ மேபி டியூ டு கிரானிக் எண்டோமெட்ரிட்டிஸ் இல்ல வேற எண்டோமெட்ரியல் ஃபேக்டர்ஸ்னால எண்டோமெட்ரியல் திக்னஸ் ரொம்பவே கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுமே ஐவிஎஃப் வைக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் இண்டிகேஷன். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதுல நம்மளால பார்க்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்காது, பட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய 3 or 4 சைக்கிள்ஸ் நார்மல் இண்டக்ஷன் அதுக்கப்புறம் ஐவி எல்லாமே ட்ரை பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்குமே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷனா ஐவிஎஃப் வைக்கிறது பெட்டரா இருக்கும்.